எல்லா மதமும் கடவுள்கிட்ட வரப்ப உன்னை வருத்திக்கிட்டா கடவுள் வந்துருவார். ஒத்துக்கிறீங்களா? முள்ளு இல்ல, தன்னை வருத்துனா கடவுள் வருவாராம். நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க என்ன ஆண்டவரே, நீங்க எப்படி ஆண்டவரே, நாங்க எங்களை வருத்துனா வருவீங்களான்னு. கர்த்தர் சொல்ல, நீ உன்னை வருத்தினாலும் வரவே மாட்டேன். நான் எப்ப தெரியுமா வருவேன்? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே நான் உன்னை தேடி வருவேன். நான் கேட்டேன், எதுக்கு ஆண்டவரே குளிர்ச்சியான வேலையில வரணும்? வெயில் அடிக்கிறப்ப வந்தா உங்களுக்கு ஒத்துக்கிறாதா? எனக்கு இல்லடா, உனக்கு, உனக்குடா, உனக்கு உனக்கு கூலா இருந்தா தான்டா நான் பேசுறது கேட்கும். நீ கம்ஃபர்ட்டா இருந்தா தான்டா என் கூட நீ பேச முடியும். அதனால நீ எப்ப கம்ஃபர்ட்டா இருக்கிறியோ அப்பத்தான் நான் வருவேன். கிறிஸ்தவம் மட்டும்தான் கடவுளை கம்ஃபர்ட் ஜோன்ல சந்திக்குது. உலகத்துல எந்த மதமும் கடவுளை கம்ஃபர்ட் ஜோன்ல சந்திக்கல. உன்னை கொடூரப்படுத்தி தான் உன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்றால் அவர் உண்மையில் கடவுளா என்கிற கேள்வி எனக்கு வருகிறது. கடவுளா அல்லது அவர் ஒரு சர்வாதிகாரியா? அப்ப கடவுள் நம்மை வருத்தப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல. நான் சொல்றேன், நீ தேடுற கடவுளே நீ நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறாரு. நீ நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறாரு. அது என்னன்னா, நீ எப்ப கம்ஃபர்ட்டா இருக்கிய அப்பதான் உன்னை சந்திக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல கடவுளை பார்த்து அத்தனை பேரும் பணக்காரன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாலமோன், தாவீது, கைய தட்டு.